நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 91 பாரத்வாஜர் அளித்த விருந்து உபச்சாரம். அந்த ஆசிரமத்தில் தங்குவதற்கு பரதன் நிச்சயித்தவுடன் பாரத்வாஜ முனிவர் அவனை தனது விருந்தினனாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். காட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் வாத்தியம் அர்க்கியம் அளித்தும் தாங்கள் நன்றாக உபசரித்திருக்கிறீர்கள் என்று பரதன் சொன்னான். இதை கேட்டதும் சற்றே இள நகை புரிந்தார் போல பாரத்வாஜர் கூறினார், என்னிடத்தில் பேரன்பு கொண்டிருப்பவன் நீ, அதனால் ஒரு சிறு உபச்சாரத்தாலும் நீ மனமகிழ்வாய் என்பது எனக்கு தெரியும். மக்கள் தலைவனே, உன்னுடைய சேனைகளுக்கு உணவளிக்க விரும்புகிறேன். நான் அப்படி செய்தால் என் மனம் மகிழ்வுறும். என் மனம் மகிழும்படியான காரியத்தை நீ செய்ய வேண்டும். என் விருப்பப்படி உன் சேனைகளுக்கு உணவளிப்பதற்கு நீ இசைவு தெரிவிக்க வேண்டும். ஆண்களில் காளை போன்றவனே, படை வீரர்களை தொலைவில் நிறுத்திவிட்டு ஏன் இங்கே வந்தாய்? ஏன் படையினரை இங்கே அழைத்து கொண்டு வரவில்லை? தவச் செல்வரான அவரை பார்த்து இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு பரதன் பதில் கூறினான், பகவானே, தங்களிடம் நான் கொண்டிருக்கும் பக்தியின் காரணமாகவே சைனியங்களை அழைத்து கொண்டு வரவில்லை. பகவானே, அரசனும் அரச குமாரனும் தவம் செய்பவர்களின் நித்திய நடைமுறைகளில் குறுக்கிடா வண்ணம் எப்போதும் மிகுந்த கவனத்துடன் விலகியே இருக்க வேண்டும். தரமிக்க குதிரைகள், பல்வகை மனிதர்கள், மதம் கொண்ட பெரும் யானைகள் முதலியன பெரும் நிலப்பகுதியை மறைத்து கொண்டு என்னை பின்தொடர்கின்றன. மாமுனிவரே, அவைகள் ஆசிரம வளாகத்துள்ள மரங்கள், நீர்நிலைகள், ஜப தியான மேடைகள் மற்றும் குளிர்களை அழித்துவிடக்கூடாதே என்பதால் தான் நான் மட்டும் தனியாக வந்தேன். படைகளை இங்கே கொண்டு வருவாயாக என்று முனிவர் உத்தரவிட்டதும் பரதன் சேனைகளை அவ்வாறே அவ்விடம் தெரிவித்தார். அப்போது பரத்வாஜர் வேள்வி சாலைக்குள் சென்று ஆச்சமனம் செய்து உடல் அங்கங்களை நீரினால் தொட்டு விருந்து உபச்சாரம் செய்வதற்காக விஸ்வகர்மாவை உரிய மந்திரங்களை கூறி அழைத்தார். நான் பரதனுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் தகுந்த முறையில் விருந்து உபச்சாரம் செய்ய விரும்புகிறேன். அந்த காரியம் நிறைவேறுவதில் எனக்கு உதவி செய்யும் பொருட்டு தேவ சிற்பியான விஸ்வகர்மா துஷ்டாவை அழைக்கிறேன். அவர் உடனே வந்து தேவையான ஏற்பாடுகளை செய்வாராக. இந்திரனை முதன்மையாக கொண்ட உலக இரட்சகர்கள் மற்ற மூவரையும், யமன், வருணன், குபேரன் ஆகியோரையும் அழைக்கிறேன். நான் அளிக்க விரும்பும் விருந்தினர் உபச்சாரத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்வார்களாக. மண்ணுலகிலும் ஆகாயத்திலும் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் பாய்கின்ற நதிகள் அனைத்தையும் இப்போது நான் இவ்விடத்திற்கு வரும்படி அழைக்கிறேன். சில நதிகள் மைரேயம், அதாவது பலரசம் என்னும் பானத்தையும், மற்றும் சில நதிகள் சுறா என்ற பானத்தையும், வேறு சில நதிகள் கற்பஞ்சாற்றுக்கு இணையான இனிப்புள்ள நல்ல நீரையும் பெருக விடட்டும். தேவ கந்தர்வர்களான விஸ்வாவசு, காகா, கூகு முதலியோரையும் அவ்வாறே அப்சரசுகளையும் தேவ கந்தர்வ நாரிமணிகளையும் அழைக்கிறேன். கிருதாசி, விஸ்வாசி, மிஸ்ரகேசி, அலம்புஷா, நாகநந்தா, ஹேமா, மலையில் வாழும் ஹேமா மற்றும் இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் தொண்டு செய்யும் தேவ மகளிரையும், தும்புருவோடு கூடிய கலை வல்லுநர்களான எல்லா நிறுத்த நாட்டிய சங்கீத கலாவாணிகளையும் தத்தம் இசைக்கருவிகளோடு வரும்படி அழைக்கிறேன். உத்தரகுரு என்ற நாட்டில் உள்ள குபேரனுடைய நந்தவனத்தில் உள்ள மரங்களின் இலைகளாக உயர்வகை அணிகலன்களும் ஆடைகளும் எப்போதும் விளங்குகின்றன. மரத்தின் பழங்களாக அழகுமிக்க பெண்கள் விளங்குகிறார்கள். அந்த குபேர வனம் இப்போது இங்கே வளாது பெய்க, சோலை வளம் சுரவகையான தரமிகுந்த உணவு கோன்முறை அரசு உண்ணத்தக்கவைகள் வாழ்ந்த தக்கவைகளையும் சாப்பிடத்தக்கவைகளையும் அற்புதமான வளர் மாலைகளையும் மரங்களிலிருந்து உதிர்ந்த மலர்களையும் சுறா முதலான ராமாயணத்தை பல்வகை படிப்பதாக அளிப்பதாக
மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். மிக கடுமையான பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். இணையற்ற 7 தலைமுறை தோறுமான மங்களம் உண்டாகும். வேத ஸ்ரீமத் ராமாயணத்தை சிக்ஷை அனுதினம் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்தி சரியான சுரத்தில் பூரண சுகலோரைவராக அழைத்தார். நோயற்ற தேகத்திற்கு நன்மையை அனுபவம் முக்கியம். இறைவன் உரிய சுரத்துடன் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் கோரிய இன்பமுடையவராக வாழ்வர். கிழக்கு நோக்கி நின்று ஆயுள் கைகளை கூப்பிக்கொண்டு தன லாபம் மேலே சொன்னவாறு பிரிந்த குடும்பம் தியானம் செய்து இந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் அழைத்து அத்தனை மற்றவர்கள் ஒருவராக வந்து கடன் தீரும். அப்போது உறவுகள் வளப்படும். காற்று புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும். தூரம் எடுத்த காரியங்களை தழுவிக்கொண்டு ஜெயம் அந்த மலைகளிலிருந்து யம பயம் நீங்கும். மிகவும் சுகமாக அசுர சக்திகள் அப்போது துஷ்ட சக்தி தெய்வீகமான உங்கள் பார்வையில் நாசமலையாக பொழிந்த எதிரிகள் மற்றும் பகைவர்களிலும் தேவலோக நகராக்களின் பேரெல்லாம் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ தூய காண்கெல்லாம் ஏராளமாக ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ கூட்டங்களாக மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு வீணைகளின் இனிய ஒளி எங்கும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் உலகங்களில் பேரொளி மக்கள் காலக்கட்டுடன் நலம் பெறுதாக இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பாயத்திலும் எக்காலத்திலும் இருந்த ராணிகளின் செவிகளிந்தவர்களுக்கும் மனிதரின் செவிகளுக்கு கெட்டவர்களை அளித்த நல்லவர்கள் ஆவார்கள். சற்று நேரம் நல்ல உள்ளம் படைத்த உள்ளவர்களும் சான்றோர்களும் சேனை அமைதியையும் ஆனந்தத்தையும் மகத்தான வேலைத்திறனை மனம் உருகி வேண்டும் வல்லமும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். 5 யோஜனை தூரத்திற்கு மக்கள் பேறு அடைவர். வம்பு வழக்குகளப்பட்டது. பிரம்மாண்டமான வைடூரியம் போன்ற மனித வாழ்வின் நிறைவேற்றில் பேரின்ப பேரடிகளால் மோட்சம் அந்த சமவெளி முழுவதும் மறைக்கப்பட்டால் ஆகியிருந்தது. மோன குருவாளி அந்த பிரதேசத்தில் வில்வம் விழா அன்பர் வாளி பராபரமே மாதுளை ஓம் நிஷாம் மா ஆகிய மரங்கள் ஏராளமான பழங்குடன் விளங்கின. உத்தர குரு வருஷாரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். நன்றி. அங்கே பரத்வாஜ ஆசிரமத்திற்கு வந்தது. கரை ஓரங்களில் வளரும் பலவிதமான மரங்களுடன் கூடிய தெய்வீக நதிகள் அங்கே வந்தன. நல்ல வெளிச்சத்துடன் கூடிய சதுரமான வீடுகள்